எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. இந்த வாரம் விசேஷமா இந்த நாள் தானியேலின் உபவாசத்தினுடைய கடைசி நாள். முதல் தடவையா இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாய் நான் சொல்வது உங்களுக்கு புரிய வாய்ப்பில்லை. ஆனால் எதை பற்றி என்பதை நீங்கள் கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியிலே புரிந்து கொள்ளலாம். யார் எங்களோடு கடந்த சில வாரங்களாய் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே மிக சரியாய் 3 வார காலம் யார் எங்களோடு இணைந்து கொண்டு வந்திருக்கிறீர்களோ, நீங்கள் தானியேலின் உபவாசத்தை பற்றி கேள்விப்பட்டீர்கள். நீங்கள் யார் அதில் இணைந்திருக்கிறீர்களோ, கண்டிப்பா இந்த நாள் மிக சரியாய் ஜூலை 31ஆம் தேதி இரவு கடைசி நாளை நாம் வந்திருக்கிறோம். சற்று முன்பு மிகவும் அபிஷேகத்துக்குரிய ஆசீர்வாதமான ஒரு கூட்டம் நடந்து முடிந்தது. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே அந்த நாளிலே விசேஷமாய் அந்த தருணத்திலே ஜனங்களுக்காய் சொன்ன வார்த்தை. நான் உங்களோட இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்வேன். அதுக்கு முன்பாய் இந்த அட்டவணை கவனிங்கள். ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுவது என்ன, தொடர்ந்து நான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். மக்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள் சாலம் 1 மண்டபத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. யார் எங்களுக்கு விண்ணப்பத்தை அனுப்பினீர்களோ, நேரடியாய் ஆலயத்துக்கு வந்தவர்களும் சரி, எங்களை தொடர்பு கொண்ட மக்களும் சரி, இந்த வாரம் விசேஷமாய் 10,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உங்களுக்காய் சாலமோன் மண்டபத்திலே ஒன்று கூடி மாபெரும் கூக்குரலை அங்கே செய்ய போகிறார். நீங்கள் இன்றைக்கு அற்புதமான சாட்சிகளின் நிகழ்ச்சியிலே கேட்பீர்கள். விசேஷமாய் பரிசுத்த ஆவி தாமே ஒருத்தர் வாழ்க்கைக்குள் வரும்போது அந்த நபருடைய வாழ்க்கையில் நடைபெறுவது என்ன, தேவன் மாபெரும் காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய விரும்புகிறார். உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாத ஒன்று. அதுதான் நீங்கள் ஒருவேளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் இருக்கலாம். என்னடா உலக கவலை, வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பதை பல நேரத்திலே தடுத்து விடுகிறது. எனவேதான் இன்றைக்கு இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்க கூடுமானால் நீங்கள் கண்டிப்பாய் தேவனோடு தனிப்பட்ட அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இளம் பெண்ணுக்கு நடந்ததை போல அதி அற்புதமான இந்த சாட்சியை நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கிறார். உங்கள் தாகம் தணிக்கப்படும்படி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்லும்படியாக தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். இன்னும் ஒரு அற்புதமான சாட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். வணக்கம், என் பேர் ஜெனிஃபர். நான் கண்ணகி நகர் துறைப்பாக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்தே சர்ச்சில் தான் வளர்ந்துட்டு இருந்தேன். நிறைய தடவை தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கேன். அதை நான் கவனமா எடுத்துக்கல. அப்படி இருக்கும் போதும் எனக்குள்ள பெரிய வெறுமையானது இருந்தது. அந்த வெறுமை எதனால உண்டாச்சு அப்படின்னா, நான் ரொம்ப தனிமையா இருந்தேன். எனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இருந்தது. எனக்கு பொறுமை கிடையாது. அந்த பொறுமை இல்லாததுனாலே அதிக கோபமானது வரும். அந்த கோபத்துல நான் எல்லாரையுமே பயங்கரமா திட்டுவேன், காயப்படுத்துவேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுத்தி யாரும் வரக்கூடாது, யாரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு தனிமையில தான் நான் இருந்தேன். ஏன்னா யாராச்சும் பேசினா தேவையில்லாத பிரச்சனை வருதுன்றதுனால என்னை எப்பவுமே எல்லா விஷயத்துல இருந்துமே பிரிச்சு நான் தனியா மட்டும்தான் இருந்தேன். என் வாழ்க்கை தனிமையில தான் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் நைட்ல சில உருவங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். நைட் என்னால தூங்க முடியாது. சில நிழல் நடமாடுறத நான் பார்ப்பேன். சில நேரத்துல அந்த நிழல் என்னை அமுக்குறத கூட நான் பார்த்திருக்கேன். என்னால அதை ஜெயிக்க முடியல. அப்படி இருக்கும்போது இது ரொம்ப கடினமான ஒண்ணா இருந்தது. நைட்ல என்னால தூங்கவே முடியாது. அப்படி இருக்கும்போதுதான் நான் யோசிச்சேன், நைட்ல தூங்க முடியல, இதனால நான் என்ன பண்ணலாம், சில பேர் கூட பேசலாம் அப்படின்ட்டு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே நைட்ல நான் பேச ஆரம்பிச்சேன். தேவையில்லாத விஷயத்த நான் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அவங்க பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டு இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல இன்னைக்கு ஃபுல்லா நடக்கிறது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட நான் சொல்லிடணும், அப்பதான் என் மனசு ஃப்ரீ ஆகும்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருந்தேன். இருந்தாலும் எனக்குள்ள அந்த வெறுமை இருந்தது.
அப்பதான் வந்து இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியை பத்தி ஆலயத்துல பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அது வந்து உண்மையா எனக்குள்ள வந்து பேசக்கூடிய ஒரு சத்தமா இருந்தது. இதுல நான் கலந்துக்கணும். உண்மையா இந்த விரும்ப போகணும்னா நான் தேவனுடைய ஆவியை பெறணும். அது இருந்தா மட்டும்தான் என்னால ஜெயிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அத பண்ணும்போது கூட பரிசுத்த ஆவி வந்தா எல்லாமே சரியாயிடுமா அப்படின்ட்டு நான் வந்து சோதிக்கணும் அப்படின்றதுனாலதான் இதுல நான் கலந்துக்கிட்டேன். அப்புறம் போக போக தான் தேவனுடைய வார்த்தையை வந்து அதிகமா பலனா நான் கேட்க ஆரம்பிச்சேன். அப்ப அந்த வார்த்தை எல்லாமே வந்து எனக்கு உதவ ஆரம்பிச்சுது. என் பழைய வாழ்க்கை எல்லாத்தையுமே நான் வந்து தியாகம் பண்ணணும்னு சொல்லி. அப்ப நான் தேவன் இடத்துல கேட்டேன், தேவனே நான் எதை தியாகம் பண்ணட்டும்னு சொல்லி. அப்ப நான் என் பொருளாதார விஷயத்திலயும் சரி, என் சரீரபூர்வமா ஆவிக்குரிய விஷயத்துல எல்லாத்தையுமே நான் தேவன் இடத்துல தியாகம் பண்ணேன். இது எதுவுமே வந்து சுலபமானதா இல்ல. ஏன்னா நான் என் பழைய வாழ்க்கையை விடணும், அந்த தனிமை எல்லாத்துல இருந்து நான் வர்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லும் போது அது என்னை வந்து கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அந்த போன் காலா இருக்கட்டும், அது தொடர்ந்து எனக்கு வந்துட்டே இருந்தது, மெசேஜஸ் வந்துட்டே இருந்தது. பட் அது எல்லாத்தையுமே விட்டு நான் தேவனோட முன்னோக்கி போனோம், தேவன் தான் வேணும்ட்டு நான் தீர்மானிச்சு நான் போனேன். அதுக்கப்புறம் 2018 நான் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன். அப்ப வந்து தேவனோட இன்னும் அதிகமா பலனோடு நான் முன்னோக்கி போயிட்டு இருந்தேன். நான் முன்னோக்கி போயிட்டு இருக்கும் போதே பல பிரச்சனை எனக்கு வந்தது. அப்பதான் நான் உண்மையா புரிஞ்சுக்கிட்டேன், போராட்டம்ன்றது அப்ப நான் பார்த்த போராட்டம் கிடையாது. பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனையில நான் ஜெயிக்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய போராட்டமா இருக்கு அப்படின்ட்டு. அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே பிசாசு எனக்கு கொண்டு வந்தான். என் பழைய தனிமைய திரும்ப பிசாசு எனக்கு கொண்டு வந்தான். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தனிமையில தான் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன். அதனால அந்த தனிமையை வச்சே பிசாசு என்னை தேவனிடத்துல இருந்து பிரிக்கிறான் அப்படின்றத நான் கத்துக்கிட்டேன். அப்ப தொடர்ந்து நான் வந்து இல்ல, நான் எல்லாத்தையுமே ஜெயிக்கணும் அப்படின்ட்டு நான் தேவனோடு போராடி நான் முன்னோக்கி வந்துட்டே இருந்தேன். அப்ப வந்து லாக்டவுன் டைமா இருந்தது. லாக்டவுன் டைம்ல ஆலயம் எல்லாமே வந்து மூடப்பட்டதா இருந்தது. என்னால தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியல. அந்த நேரம் வந்து எங்க அப்பாவுடைய மரணமா இருந்தது. எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்ப என் குடும்பம் எல்லாமே வந்து ரொம்ப கவலையில வந்து போயிட்டாங்க. எங்க அம்மாக்கு பொறுப்பு நிறைய வந்துருச்சு. என் தங்கச்சிக்கும் சில பொறுப்பானது இருந்தது. அப்ப யாருமே என்கிட்ட பேசல. திரும்ப அந்த தனிமை எனக்கு வந்தது. பிசாசு பல வகையில போராடினா என்னை அழிக்கிறதுக்காக, என்னுடைய வாழ்க்கையை திரும்ப பழைய நிலைமையில கொண்டு போறதுக்காக. அதுக்கப்புறம் திரும்ப நான் தேவனோட முன்னோக்கி வந்தேன். அப்பதான் வந்து கால்ல வந்து எனக்கு அடியானது பட்டது. கால்ல வந்து சில விஷயத்த நான் வந்து கடந்து போனேன். கால் பிரச்சனையினால சர்ஜரி பண்ணாங்க. சோ நிறைய விஷயம் வந்து நடந்து என்னால நடக்க முடியாம அப்பவும் எனக்குள்ள ஒரு தனிமையானது வந்தது. அதையுமே தேவனோடு கூட நான் வந்து முன்னோக்கி எதிர்த்து போகணும். இந்த காலை வந்து நான் ஒரு பிரச்சனையா வச்சுக்க கூடாது அப்படின்ட்டு நான் நினைச்சேன். அப்பதான் வந்து எனக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சது. நான் தனிமையா இருக்கும்போது உண்மையா தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேனா இல்லையா அப்படின்றது எனக்குள்ள வந்து அந்த சத்தமானது ஏற்பட்டது. ஆலயத்துக்கு போனா மட்டும்தான் தேவனோட இருப்புன்றது கிடையாது. நான் ஆலயத்துக்கு போகாம இருந்தாலுமே, தேவனுடைய வார்த்தைய பிரசங்கத்தை எதுவுமே கேட்காம இருந்தாலுமே, என்னால தேவனோட தனிப்பட்ட விதத்துல வந்து என்னை ஈடுபடுத்திக்க முடியும், தேவனோட என்னால இருக்க முடியும் அப்படின்றத வந்து நான் கத்துக்கிட்டேன். அப்ப தொடர்ந்து நான் என்ன பண்ணேன்னா, தனியா இருக்கும்போது தேவனோட அதிகமா முன்னோக்கி போனேன். சோ என்னுடைய தியாகத்தை நான் வந்து பார்க்கும்போது, தேவனை நான் கனப்படுத்தும் போது தேவன் எந்த அளவு என்ன வந்து பாத்துக்கிறாருன்றத நான் பார்த்தேன். ஏன்னா தேவன் என்னை வந்து ஒரு கட்டத்திலயுமே வந்து கீழே விட்டுல, நான் கீழே விழுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவை பிசாசு என்னை சோதிக்கும் போதும் தேவன் என்னை பலப்படுத்தினாரு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், தேவனோட ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனாலதான் இந்த வெறுமை, இந்த வித தனிமை எல்லாத்துல இருந்தும் என்னால போராடி வர முடியுது அப்படின்றத வந்து நான் கத்துக்கிட்டேன். சோ தொடர்ந்து நான் தேவனோட முன்னோக்கி போறேன். பிசாசு எந்த பிரச்சனையை கொண்டு வந்தாலும், இப்பவும் பல போராட்டம் இருக்கு, இருந்தாலும் தேவனோட நான் வந்து முன்னோக்கி போறேன். ஏன்னா இதுக்கு ஒரே காரணம், பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருக்கிறதுனால மட்டும்தான் இது எல்லாத்தையுமே நான் கடந்து வரேன். இன்னைக்கும் நான் வந்து தேவனோட கூட நான் முன்னோக்கி போறேன். ஆபிரகாமோட விசுவாசத்துல நான் முன்னோக்கி போறேன். இப்ப நான் சந்தோஷமா சொல்றேன், நானும் ஆபிரகாமோட பிள்ளை தான் அப்படின்னு. நல்லது நண்பர்களே, யார் நீங்கள் இந்த சாட்சியை பார்த்தீர்களோ, தேவனுடைய ஆவி ஒருத்தர் வாழ்க்கைக்குள் வரும்போது என்ன மாற்றம் அங்கே நடைபெறுகிறது நீங்கள் பார்த்தீர்கள். இதோ நான் உங்களுக்காய் இந்த நேரம் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க போகிறேன். யோவான் என்கிற சுவிசேஷம் 7 அதிகாரத்தில் 37 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஆண்டவர் சத்தமிட்டு அதை சொன்னார், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீர் உள்ள இந்த நதிகள் தான் பரிசுத்த ஆவி. ஆனால் பரிசுத்த ஆவி
எல்லோருக்கும் இருக்கிறார். ஆனால் ஒருவருக்குள் அவர் வர வேண்டுமானால் அந்த நபர் அந்த தாகத்தை உணர வேண்டும். தானியேல் உபவாசத்தின் கடைசி நாளிலே, பண்டிகையின் கடைசி நாளிலே ஆண்டவர் சொன்னதை போல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவேளை இன்னும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாவிட்டால் வேலை முடிந்து விடவில்லை, நேரம் முடிந்து விடவில்லை, உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு உண்டு. நீங்கள் தேவனிடத்திலே உங்கள் தாகத்தை வெளிப்படுத்தும் போது, அவர் வேண்டும் என்கிற விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது, உங்களை அர்ப்பணிக்கிற சமயம் அவர் கண்டிப்பாய் உங்களுக்குள் வர முடியும். உங்களுக்குள் அவர் வரும்போது இனி கசப்பான நினைவுகள், தோல்வியான நினைவுகள், பிரச்சனைக்குரிய நினைவுகள் அல்ல, நீங்கள் பார்ப்பீர்கள் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உங்களில் இருந்து வழிந்து ஓடும். பரிசுத்தாவி ஒருவருக்குள் வரும்போது அவர் அவர்களை வழி நடத்தி செல்கிறார். வனாந்தரத்தில் இஸ்ரவேலரை கர்த்தர் நடத்தி சென்றதை போல பரிசுத்தாவி உங்களுக்குள் வரும்போது நீங்கள் இனி திக்கு தெரியாத ஒருவராய் இல்லை, சரியான பாதையிலே செல்லுகிற ஒருவராய் மாறுவீர். இதோ அதற்கான ஒரு உதாரணமாய் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்படி விரும்புகிறேன். பிற்பாடு தொடர்ந்து நாம் விசுவாசத்திலே முன்னோக்கி செல்வோம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். மக்கள், சற்று நேரத்தில் நாம் விசுவாச ஜபத்தில் இணைய போகிறோம். சாலமோன் மண்டபத்தை நோக்கிய விசுவாச பிரயாணத்தில் யார் எங்களோடு இணைந்திருக்கிறீர்களோ, இங்கேதான் உங்களுடைய கூக்குரல், உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்பட போகிறது. அதற்காக நாம் ஒவ்வொரு நாள் போராடி கொண்டிருக்கிறோம். இதோ நான் வந்தது தேவன் தாமே உங்களுடைய தாகத்தை தணிக்கும்படியான ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதை குறித்து ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ பார்ப்பீர்கள். அதனை தொடர்ந்து இந்த சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். விசுவாசத்தை யார் வெளிப்படுத்துகிறார்களோ, வார்த்தையின் அடிப்படை யார் தேவனை அணுகுகிறார்களோ, கர்த்தர் வெறும் ஒரு பகுதியில் ஒருத்தர் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் பரிசுத்தாவி சரியா தான் செய்கிறார். ஒருத்தர் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் பரிசுத்தாவி முழுமையை கொண்டு வருகிறார், உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும். இந்த அற்புதமான சாட்சி அதுக்கு மிக சிறந்த ஆதாரம். இதனை தொடர்ந்து நாம் ஜெபத்திலே ஒன்றிணையலாம். வெறுமையாய் இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததோ, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று. ஆபிரகாமினுடைய வெறுமை, தன் வாழ்க்கை இருந்த அவமானம் மாறியது, வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னானுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபினுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார். கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார், மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை
அவருக்கு அவமானமாய் இருந்தது. கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டில் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது. இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார். அது புது திராட்சை ரசமாய் மாறியது. உதரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார். ஆரோக்கியம் இல்லாமல் பரத்தை இழந்து யாவும் மாறியது. அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது. அதே இடத்தில் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்மாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். என் சரீரத்துல இருக்க இந்த காயம் எனக்கு ரொம்ப வலியா இருக்கு. என் முழு சரீரமும் ஒரு மிஷின்குள்ளாக சுத்துறது போல இருக்கு. ஒரு சின்ன துளி மாதிரி இது ஆரம்பிச்சது. ஒரு சின்ன புண்ணு உடம்பு ஃபுல்லா அரிக்கிற மாதிரி இது ஆரம்பிச்சது. நான் தோல் சம்பந்தப்பட்ட மருத்துவர் இடத்துல போனேன் என்னுடைய சிகிச்சைக்காக. அவங்க சில டெஸ்ட் எனக்காக எடுத்தாங்க என்னுடைய சரீரத்துல. அந்த சோதனைக்கு அப்புறமா எல்லா பேப்பரையும் நான் எடுத்துட்டு டாக்டரை பார்க்க திரும்ப போனேன். அந்த மருத்துவர் அந்த மாதிரி ரொம்பவும் அதிர்ச்சியானாங்க. அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்க சரீரத்துல என்ன பிரச்சனைனே தெரியல. ஏன்னா இந்த சோதனையெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்றது தான் வெளியே காமிக்குது. அவங்க ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி கொடுத்தாங்க என்னோட சரீரத்துல போரும்படியா. ஆனா அவங்களுக்கு தெரியும் இது என் பிரச்சனையை தீர்க்காதுன்னு. நானே நிறைய ஆயில்மெண்ட் வாங்கி என்னோட சரீரத்துல போட்டிருக்கேன். நான் வேற பல டாக்டர் கிட்ட போயிருக்கேன். அவங்க கூட ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் பயன்படுத்தும்படியா. ஆனா எதுவுமே எனக்கு சரியா வரல. ஒரு தடவை நான் 22 பிளட் டெஸ்ட் ஆனதை எடுத்தேன். அவங்க அதை எடுக்க சொன்னாங்க, இன்னும் ஆழமா என்னுடைய சரீரத்துல என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்காக. ஆனா எதுவுமே ரிசல்ட்ல வெளியே வரல. அப்போதான் என்னுடைய பிரச்சனை ஆரம்பிச்சது அதிகமா. நான் அந்த அளவு பணமானது செலவு பண்ணிட்டு இருந்தேன். என் கணவர் வெளியே போய் வங்கியில லோன் ஆனது எடுத்தாரு. எங்க கிட்ட இல்லாத பணத்தை நாங்க செலவு பண்ணோம். நாங்க எப்பெல்லாம் மருத்துவர்களை பார்க்க போறோமோ அவங்க சொல்லுவாங்க, உனக்கு இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன், உனக்கு இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க எதையுமே உறுதியா சொல்ல மாட்டாங்க. இது ஒரு 2 வருஷமா நான் இந்த பிரச்சனையை கடந்து சென்றேன். முன்னும் பின்னுமா இதே பிரச்சனையை சந்திச்சேன். என் சரீரத்துல எடையானது குறைய ஆரம்பிச்சது. என்னால எதுவுமே செய்ய முடியல. என் எடை ரொம்ப குறைஞ்சது. என் சரீரம் முழுவதும் காயமா நிரப்பப்பட்டது. ஒரே புண்ணுகளா இருந்தது. ரொம்ப காயத்தோட நான் கஷ்டப்பட்டேன். காயங்களோட சேர்த்து வலியானது அதிகமா இருக்கும். எப்பெல்லாம் நான் குளிக்கிறேனோ அப்போ இன்னும் எனக்கு கஷ்டமா இருக்கும். எப்பெல்லாம் தண்ணியானது என் உடம்புல படுதோ அப்போ அந்த அளவு வலி, ஒரு ஆசிட் என் உடம்புல இருக்க மாதிரி இருக்கும். அந்த அளவு வலி. உண்மையாகவே என் சரீரம் சிதைந்துதான் இருந்தது. ஒவ்வொரு நாள் நான் தூங்க போகும்போது என் பெட்ஷீட் மேலாக ஒரு கவரானதை போட்டுப்பேன். ஏன்னா நான் பெட்ஷீட் மட்டும் போட்டுட்டு படுத்தேனா என் தோல் அந்த அளவு பிச்சுக்கிட்டு வரும். அந்த பெட்ஷீட்டோட என்னோட தோல் அப்படியே ஒட்டிக்கும். அந்த போர்வையோடு என்னோட தோலானது ஒட்டிக்கும். என் மேல அந்த அளவு துர்நாற்றமானது வந்தது. ஈக்கள் எப்பவுமே என்னை சுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா அது உண்மையாவே ரொம்ப ரொம்ப துர்நாற்றமா இருந்தது. நான் அந்த அளவு கஷ்டத்தை கடந்து சென்றேன். நான் அந்த அளவு வலியும் நான் கஷ்டத்தையும் அந்த அளவு கடந்து சென்றேன். என் சரீரம் அந்த அளவு வலிக்க ஆரம்பிச்சது. ஒரு நாளும் நான் யோசிச்சதில்ல நான் இதை கடந்து செல்வேன்னு. ரொம்ப கஷ்டம். இனிமேலும் எதுவும் செய்ய முடியாது.
இவ்வளவு வலியோடு எங்கே இவர் செல்ல முடியும்? மர்சொல்லோ கேட்டார் அவருடைய அண்ணியின் மூலமாய் ஒரு இடத்தில் வந்து இந்த டிவி புரோகிராம் பார்ப்பதற்காக. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இது நேத்து நடந்தது போல இருக்கு. எனக்கு உதவி செய்யும்படியா கேட்டேன். ஏன்னா இனிமேவும் என்னால இந்த வழியை கடந்து செல்ல முடியாது. வேற எதுவுமே எனக்கு உதவி செய்ய முடியும் மாதிரி இல்ல. எந்த பணத்தினால எனக்கு உதவி செய்ய முடியல. எந்த மருத்துவனால எனக்கு உதவி செய்ய முடியல. எதுவுமே எனக்கு உதவி செய்ய முடியல. அதனால நான் கேட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. தயவு செஞ்சு என்னை இதுல இருந்து காப்பாத்துங்க. எனக்கு உதவி வேணும். எனக்கு உதவியானது வேணும். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க இப்ப எனக்கு உதவி செய்யலாம், நான் இறந்துருவேன். இது அந்த அளவு எனக்கு காயமா இருக்கு. அதனால அன்னைக்கு அவங்க கார் எடுத்துட்டு வந்து என்னை கூட கூட்டிட்டு போனாங்க. அவங்க கூட பரிதவிப்போட அவங்களோட நான் போயிருந்தேன். அன்னைக்கு அந்த நிலைமையில தான் நாங்க சென்றடைந்தேன். உங்க கஷ்டம் ரொம்ப பெருசா இருக்குல்லம்மா. இந்த சூழ்நிலை மாறும். அங்கதான் ஒரு தேவனுடைய மனுஷன் வந்தார். எனக்கு ஒரு சவாலானதை கொடுத்தார். அவர் சொன்னார், நான் இந்த சவாலை செஞ்சு நான் குணமாக்குதலானதை பார்க்கலன்னா என் சரீரத்துல இருக்க எல்லா வியாதியும் அவருக்கு மாற்றப்படும். அவருடைய வேதாகமத்தை அவர் கொண்டு வந்தார். அவர் தேவனுடைய வார்த்தையை திறந்தார். அவர் உறுதியானதை கொடுத்தார், நான் குணமாக்கப்படுவேன்னு. அந்த நாள் நான் தேவனுடைய பீடத்து மேல போனேன். ஏன்னா எனக்கு உதவியானது தேவையா இருந்தது. அன்னைக்கு நான் பீடத்து மேல போகும்பொழுது என் உறவினர் என்னோட இருந்தாங்க உதவி செய்யறதுக்கு. ஆனா நான் சொன்னேன் இல்ல. நான் எப்போ பீடத்துல இருந்து கீழே இறங்கினோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா எனக்குள்ளாக உறுதி இருந்தது, தேவன் ஏற்கனவே இருக்காரு எனக்கு உதவி செய்ய. என்னோட குணமாக்குதல வேலை செஞ்சிட்டு இருக்கார். அன்னைக்கு நான் திரும்பவும் வீட்டுக்கு போய் நல்ல உறக்கத்தை பெற்றுக்கொண்டேன். அந்த நாள் தொடங்கி நான் வித்தியாசமான நபரா மாறினேன். நான் சிறப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் என் விசுவாசத்தை பயன்படுத்தினேன். நான் அபிஷேகப்பட்ட தண்ணியை பயன்படுத்தினேன். நான் அந்த தண்ணியை குடிப்பேன். என் விசுவாசத்தை பயன்படுத்தினேன். என் விசுவாசத்துல முன்னோக்கி போனேன். என் காதுக்குள்ளாக போற ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையும் என் குணமாக்கலுக்கான மருந்தா இருந்தது. அப்போதான் நான் தீர்மானிச்சேன், முழு வாழ்க்கை ஆண்டவராக இயேசுக்கு கொடுக்க போறேன்னு. நான் தண்ணியில ஞானஸ்தானம் பெற்றேன். தேவனோட இருக்க உடன்படிக்கையில இன்னும் கவனமா இருந்தேன். அந்த நேரத்துல இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. அதனால நான் முன்னோக்கி போனேன். இந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில நான் சரீரபூர்ணமான மாற்றத்தை மட்டும் நான் பெற்றுக்கொள்ள விரும்பல. நான் என்னுடைய உள்புறத்துல குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளணும்னு விரும்பினேன். என்னுடைய சரீரமும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் குணமாக்குதல் பார்க்கணும்னு விரும்பினேன். என் சரீரம் மட்டும் இல்லை, என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையும் வியாதினால கஷ்டப்பட்டது. எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அதனால நான் அவருக்கு முன்னுரிமை கொடுக்க விரும்பினேன். தேவனுடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கணும். நான் ஜெபமானதை செஞ்சேன். நான் உபவாசிச்சேன். தேவனுடைய வார்த்தையை தியானிச்சேன். என்னால முடியலனா கூட என்னோட எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் தேவனுடைய பீடத்துக்கு போனேன். நான் எந்த விலையும் பத்தி யோசிக்கல. நான் என்னுடைய மருந்து வாங்கணுன்றத பத்தி யோசிக்கல. ஆனா எனக்கு தெரியும், நான் எது அங்க செஞ்சிட்டு இருக்கனோ அதை நான் சரியா செஞ்சிட்டு இருக்கேன். நான் என்னுடைய என்பளப்பானதை பீடத்து மேல வச்சேன். அந்த தொகையோட வச்சேன். அதுதான் என்னுடைய தியாகம். தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தேவனை நோக்கி செல்கிறார். பீடத்தின் மீது ஏறுகிறார் தன் வாழ்க்கை மாற்றிக்கொள்ள. இங்கே தேவனுடைய பீடத்தில் எல்லாம் நடந்தது. என்னுடைய குணமாக்குதல எனக்கு தேவை. ஆனா எல்லாத்தையும் மேலாக எனக்கு தேவனுடைய பிரசனம் தேவையா இருந்தது. எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். நான் எப்போ பீடத்துல இருந்து கீழே இறங்கினானோ எனக்குள்ளாக சமாதானம் இருந்தது, உறுதி இருந்தது. எனக்குள்ளாக ஒரு ஆசை, இந்த உலகத்துக்கே நான் சத்தமிட்டு சொல்லணும், தேவன் உயிரோடு இருக்கார். நான் ஒரு மேகங்கள் மத்தியில நடந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. என் தேவனே, உண்மையாவே நீங்க என் கூட இருக்கீங்க. உங்க ஆவி என்னோடு இருக்கார். இது ரொம்ப அற்புதமா இருந்தது. எனக்கு தெரியாது இது இந்த அளவு அற்புதமா இருக்கும்னு. என் தேவனே, நீங்க எனக்குள்ளா இருக்கீங்க. நீங்க உயிர் உள்ள தேவனா இருக்கீங்க. நீங்க உண்மையான தேவனா இருக்கீங்க. எனக்கு யோசனை இல்லாம இருந்தது, தேவன் எவ்வளவு அற்புதமானவர், தேவன் உயிரோடு இருக்காருன்னு. நான் மத்தவங்க அவரை பத்தி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். மக்கள் சொல்லுவாங்க தேவன் உயிரோட இருக்கார், அவங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்க. ஆனா எப்போ இது என் வாழ்க்கையில் நடந்ததோ இது அந்த அளவு ரொம்பவும் அற்புதமா இருந்தது. ரொம்பவும் அற்புதமா இருந்தது. அந்த அளவு சமாதானம், ஒரு அமைதி. என்னை சுத்தி இருக்க உலகத்தை நான் மறந்துட்டேன்.
கடைசியாய் மர்செல்லோ கண்டறிந்தார் மருத்துவரை விட மேலான மருத்துவரை. அவள் தன் சரீரத்தை சுகமாக்குவது மட்டுமல்லாமல் தன் ஆத்துமாவை சுகமாக்குவதற்காக வந்தாள். இனிமேவும் என் மேல எந்த வியாதியும் இல்ல. என் சரீரம் குணமாக்குதல பார்க்க ஆரம்பிச்சுது. என்னுடைய காயங்கள் மறைய ஆரம்பிச்சுது, காய ஆரம்பிச்சுது. நான் கண்ணாடியில என் முகத்தை பார்க்கும் பொழுது என் தோல் எல்லாம் சரியாக ஆரம்பிச்சுது. எல்லாமே பழைய மாதிரி மாற ஆரம்பிச்சுது. என் முடி திரும்பவும் வளர ஆரம்பிச்சுது. என்னால சந்தோஷத்தினால கத்த மட்டும் தான் முடிஞ்சுது. என்னுடைய கழுவறையில ஒரு சின்ன குழந்தை போல என் சரீரத்துல தண்ணியானது படும் பொழுது இனிமேவும் அந்த வலி இல்லை எனக்கு. என்னோட தோல் சுத்தமா மாறியது. இங்க பாருங்க உண்மையாவே மாறி இருக்கு. எல்லாமே சுத்தமாயிடுச்சு. ஒரு குழந்தை சரீரம் போல இருக்கு. மருத்துவர் சொன்னாங்க நான் சூரிய வெளிச்சத்துல போகக்கூடாது. இப்போ நான் அதிகமா சூரிய வெளிச்சத்துல தான் நடக்கிறேன். எந்த பயமும் இல்லாம கடற்கரைக்கு நான் போறேன். மக்கள் என் முன்பாக பார்த்து இப்ப பாக்குறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களால நம்ப முடியல. அவங்க சொன்னாங்க, மசேலா, முன்புக்கும் இப்பயும் நிறைய வித்தியாசம் இருக்கும் உங்ககிட்ட. இயேசு 10 குஷ்டரோகியை குணமாக்குனார். ஆனா ஒருத்தர் தான் திரும்ப வந்தாரு. நான் தான் அந்த ஒருத்தர். நான் திரும்ப வந்தேன் அவருக்கு நன்றி சொல்றதுக்கு. குஷ்டரோகங்கள் குணமாக்கப்பட முடியும். அதிசயங்கள் விளக்கி சொல்ல முடியும். விசுவாசித்து கீழ்ப்படியுங்கள். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லவரே, பண்டிகையின் கடைசி நாளில் உரத்த சத்தமிட்டு நீ சொன்னீர், ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவுள். யாரெல்லாம் இன்றைக்கு பரிசுத்தாவின் தாகத்தோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இந்த ஜீவ தண்ணீர் எனக்கு வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியிலே இந்த ஜெபத்திலே என்னோடு சேர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தங்கள் விசுவாசத்தை பீடத்தின் மேல் வெளிப்படுத்தினார்கள். தேவன் இதோ இந்த நேரத்தில் உம்மை நோக்கி அவர்கள் ஜெபத்திலே விசுவாசத்தினால் கூக்குரல் செய்கிறார். இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வழிந்து ஓடுவதாய் நாங்கள் சற்று முன்பு கேட்ட சாட்சிகளிலே உள்ள மக்கள் சொன்னதை போல, உள்ளும் புறமும் அவர்கள் வாழ்க்கை மாறியது போல இவர்கள் வாழ்க்கையின் உள்ளும் புறமும் மாற்றம் ஏற்பட ஆபிரகாமுக்கு பதிலளித்த தேவன், அன்னாளுக்கு பதிலளித்த தேவன், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா இருக்கும் என்று சொன்னவர், இப்பொழுது இந்த மக்களுடைய ஜபத்தை கேட்டு அவர்கள் சூழ்நிலையை நோக்கி பார்த்து உதவின் கரத்தை நீட்டுகிறார். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இவருக்குள் வழிந்து ஓடுவதா. இனி கசப்பு, சமிப்பு, விரக்தி, சந்தேகம், பயம், பலவீனம் அல்ல, மாறாக விசுவாசம், பலன், அன்பு இவருக்குள் ஏற்படுவதா. தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நபர் மீதும் பரிசுத்த பிரசன்னத்தை, பரிசுத்த ஆவியின் பொழியந்தருதலை, நம்முடைய அபிஷேகத்தை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் இப்போதே ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். நலப்படுத்தப்படுங்கள் அவர் நாமத்தின் மகிமைக்காய். ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள். ஆசீர்வாதமான இரவார்கள். நாளை ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள் எங்களோடு இணையுங்கள். தேவன் உங்கள் ஒவ்வொருத்தரையும் நடத்தி செல்வார் இயேசுவின் பெயரால். ஆமென். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு
உங்களுடைய ஆத்துமா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்துமாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்துமாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்ல இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?